ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, இந்த ரஜினி தான். இந்த ரஜினி ஒரு ஹாரர் கேம். இந்த கேம் வந்து ஈவில்லனுக்கு சிமுலேஷன் மாதிரியே இருக்கும். நான் ப்ளே பண்ணும்போது அதான் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரூம்ஸு, அந்த எஸ்கேப் கூட ஈவில்லனில் வர ஒரு எஸ்கேப் மாதிரி தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம இந்த மாதிரி ஹாரர் கேம்ஸ்லாம் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். நான் நிறைய ஹாரர் கேம்லாம் பண்ணி போடுறேன். அந்த கேமுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கூட்டுங்க. இதுதான் வீடியோ. டே 1 ஆகிடுச்சா? இதுதான் ரூமு, பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து மாடி. இது ஃபுல்லாமே ஈவன்லேண்ட் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளோர்ஸ் எல்லாமே ஈவன்லேண்ட் ஃப்ளோர் மாதிரி தான் இருக்கும். இந்த இங்கே இருக்கா, இதில் திங்ஸ். ஐயோ, இங்கே நிற்கிறாரு. ஐயோ, தெரியாதானே வந்துட்டேன். அவள் தான் ரஜினி. இவ டீச்சரான். இது ஸ்கூலு எஸ்கேப்னு சொல்லுவாங்க. ஓகே, வாங்க இது கூட வச்சுருக்கான்னு பார்ப்போம். உள்ள டோரை சாத்திடுவோம், இல்லை ஓடி வருவா. இந்த ஒயர் வந்து அந்த நம்ம ஈவினில் என்ன எஸ்கேப் தேவையோ அதேக்கு தான். இது வந்து முதல்ல வந்து இதை ஆன் பண்ணி விட்டுறணும். இது ஆன் பண்ணால் தான் இதில் வந்து எப்படின்னா ஈவினில் உள்ள எல்லா எஸ்கேப்பும் இருக்காது. நஸ்ரத்தா அதை எஸ்கேப் சரியாக எனக்கு தெரியல. நான் வந்து அவ்வளோவா வேண்டது கிடையாது. ஈவினிலும் வேண்டதே கிடையாது. வேணால் சொல்லுங்கள், வீடியோ எடுத்து போடுவோம். அந்த கேம் பிளேயும் போடுவோம். நம்ம ஹாரர் கேம்ஸ் நிறைய பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாலே போதும். ஓகே, வாங்க மேலே போவோம். இதில் வந்து நஸ்ரத் அந்த எலும்பு கோடு, அடுத்து வந்து ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போடுற மாதிரி எஸ்கேப் இருக்குமே, அது நஸ்ரத் எஸ்கேப்பாக நீங்கள் சரியாக தரல ஃப்ரெண்ட்ஸ். தப்பு சொந்தமாக மன்னிச்சிருங்க, சரியாக தரல எனக்கு. ஓகே, வாரெல்லாம் தரல. அவள் சத்தம் கொடுத்தா கூட பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். சத்தமே இல்லாமல் வந்து பின்னாடி அடிப்பா. அதான் பிரச்சனை இந்த கேமில். நான் வந்து தேவையில்லாமல் சரசரன்னு அடி வாங்கி செத்தேன். அதாங்க, ஏதாச்சும் எடுக்கணுமா, தேவையா? இந்த பொருள் எங்கே வேணால் கூட வச்சுருப்பாங்க. நம்ம தான் ஒழுங்காக தேடணும். அப்பா, தேடினா பாருங்கள். இது எத்தனாவது வீடியோ தெரியுமா? வீடியோ மேலே வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். நீ வந்து நிற்க விடலைன்னா சத்தமே போடாமல் வந்து அடிக்கிறாளா, ஈஸியாக வந்து அடிச்சிட்றா. இது ஆன் பண்ணி அந்த சைடு தான் மண்டை ஓடும். இப்போ இங்கே ஹேமர் இருக்கணும். நமக்கு இதில் ஹேமர் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், மேலே போவோம். மேலே போயிட்டு அந்த இடம் திறந்துருக்கும். நஸ்ரத் எஸ்கேப்பு இங்கே இந்த சைடு தந்தால் பாருங்கள். இதாக இருக்கா? இதில் வந்து ஒரு ஆட்டு தலை ட்ரெஸ்ஸு தெரில. எனக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மண்டே எடுத்து அப்படிங்க ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஆனால் அதில் வந்து நல்லா அது கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பரவாயில்ல. என்ன தான் இது ஈவன்லேண்ட் மாதிரி இல்லைனா கூட இது நல்லா தான் இருக்குது. ஒரு மாதிரி கிராஃபிக்ஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஓகே, ரொம்ப நாட் பேட்னு சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அங்கிட்டு போனாலோ அங்கே நம்ம போயிடுவோம். இப்போ போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஃபீலிங்ஸு ஓகே, உள்ள ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டை முதல்ல எடுத்துருவோம். ஓகே, என்டர் த கார்டு. நம்ம இப்போ மண்டே தான் வீடியோ போடுறோம். அதனால் எல்லாம் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இன்னும் 16 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் மட்டும் கோட்டை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் கைஸ். இந்த கேமை நான் நிறைய வேண்டு போட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு, அதாவது சவுண்டே இல்லாமல் வரலாம். அது கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு போட்டால் வந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் இவனுக்கு தெரிஞ்சிடுது திடீர்னு. அதாவது நம்ம பார்க்கும்போது திடீர்னு தெரிஞ்சிடுது. ஆனால் இந்த கேம் ஒரே பக்காக தான் இருக்குது. இந்த கேம் ஃபுல்லாகவே பக்கு தான். நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த கேம் விளையாடும்போது இந்த கேம் வந்து எத்தனாவது கேம் பிளேனா, ஐயோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முதல்ல நம்ம ஓடிடுவோம். துரத்துறா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தெரில, இப்போ நல்லா சவுண்டு கேட்குது. அதாவது சில இடத்துல நான் இப்போ காட்டேன். இந்த வீடியோலேயே பாருங்களேன், இதை வெட்டி விட்டுருவோம். இதில் வருவாளா? அடிச்சிட்டா, அவ்வளோதான். ஐயோ, ஆனால் ஈவனெல்லாம் இதில் போகும்போது அவனை அடிக்க மாட்டான். இது இவன் மட்டும் அடிச்சிட்றான், அவ்வளோதான். டே டூ ஓகே, வாங்க இப்போ ஓடிடுவோம். ஓகே, டோர் ஓப்பன் பண்ணி முதல்ல கிளம்பிடுவோம். ஓடு டக்குன்னு ஓடுறான். நம்ம இந்த வழியாக தான் கிளம்பணும். அது ரைட் சைடில் ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் போகணும். முதல்ல அவள் எங்கே வரான்னு தெரியல, பார்த்துக்குருவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ரெக்கையை போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு வந்துடுவோம். ஐயோ, இந்த சொன்னேன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதே தான். இந்த சவுண்டே இல்லாமல் வந்து பின்னாடி அடிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நான் 2-3 வாட்டி செத்துட்டேன், பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் எரிச்சலாக வருது. இந்த கேமே அப்படியே இதுதான் ஈவன்லனோட ரிப்ளிகான் தான். இது தெரில. ஆனால் இதில் ஈவன்லன் ஆனால் இதை வந்து இந்த டீச்சர் கொஞ்சம் நல்லா இருக்காங்க, அதுவே விஷயம். அதாவது லைட்டாக அந்த லைட்டாக பாக்கு போட்ட மாதிரி இருக்காங்க. இது நான் வடக்கு டீச்சர்னு நினைக்கிறேன்.
ஓகே செத்தாச்சு. இவங்க டே 4. நான் ஒரு வாட்டி கூட சாகாமல் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சவுண்டு கேட்காம அது சவுண்டு கேட்டுச்சு, அது வேறு விஷயம். இந்த மாதிரி அடி வாங்கியே ஃபுல்லாக ஐயோ பார்க்கல தான் நினைக்கேன். போயிட்டா போய்க்கோ போயிட்டா. வரலாம் பைரவா. முதல்ல போயிட்டு அந்த ரெக்கையை வச்சுட்டு நம்ம அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு வச்சு ரெக்கையும் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணணுன்னா அந்த ரெக்கையை வச்சுங்களேன், அவள் உடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவா. அந்த அந்த சிலையை பார்த்து அது ஈவனில் கும்பிட தெரியுமா, அதே மாதிரி இவளும் கும்பிட ஆரம்பிச்சிருவா. அப்போ நம்ம இவள்கிட்டேருந்து ஒரு பொருளை அட்டையை போடணும். அந்த பொருள் நமக்கு கிட்ட வரும்போதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி காட்டும். ஆனால் அவள் எங்கே உள்ளதாக இருக்காடா? இல்லை ஐயோ எனக்கு இப்போ இந்த மாதிரி இது வந்து நாளாக போய் இவனது தான். திடீர்னு சிரிக்கிற, திடீர்னு பேசுகிறா. த லாஸ்ட் டே. இது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஐயோ இந்த டே நம்ம கேர்ஃபுல்லாக தான் விளாடணும். ஏன்னா இதுதான் லாஸ்ட் டே. அவள் வந்து நம்மளை தலைகீழ தொங்க விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே தான் கீழே தான் போகிறா, நம்ம மேலே போகணும். அவள் நம்மளை தலைகீழ தொங்க விட்றா, அதாவது அந்த நெருப்பு மேலே தொங்க விட்றா. ஆனால் இந்த இந்த கமலா தெரியுமா அந்த கேம், அந்த வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள். கமலா அந்த கேம் கிராஃபிக்ஸ்லாம் வேறு லெவல்ப்பா. ஆனால் இதில் ஃபுல்லாக நைட் மோடாக கொடுத்துருக்காங்க. நைட் மோடை கொடுத்தனால கொஞ்சம் இது கேம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது கொஞ்சம் ஃபுல்லாக இது பகல், அதாவது எப்படின்னா கலராக கொடுத்து வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. இந்த கேன் எடுத்து வந்து அவங்க போடுவோம். ஏன்னா அந்த கேன் வந்து எப்படின்னா சவுண்டு எடுத்து கேட்டால் ஓடி வருவா, அவ்வளோ டக்குன்னு முடிஞ்சிடும். முதல்ல இங்கே ட்ராப் பண்ணுவோம், இங்கே வந்துடும். ஏன்னா இது 10 மணிக்கு போய் சாமி கும்பிட வச்சுருவா. என்ன கும்பிட்றான்னு இதில் உட்காந்துரு. இது ஃபுல்லாத்தையும் எடுத்து அப்படி ஈவன் எடுத்துருக்காங்க. ஓகே வெயிட் பண்ணுவோம். இங்கே வெயிட் பண்ண வச்சுக்கோங்களேன், அதுவே காட்டும். ரொம்ப நாளாக இல்லை, ஒரு 5 நிமிஷம் வச்சு வருவோம். உட்காரு. இப்போ என்ன பேசலாம்? அவ்வளோதான். கமலா ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டா. சாரிப்பா ரஜினி, அதுவும் இந்த கமலான்னு பேர் எடுத்தாலே கமலான்னு வந்துடுது. ஓகே போயிட்டு இந்த சேஃப், இங்கே ஒரு சேஃப் இருக்கும் இந்த இடத்துல தான். இந்த இடத்துல இவங்க வச்சுருப்பாங்க சேஃப்னு. இந்த சேஃப்குள்ளே தான் ஒரு கீ இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த இடம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த திங்ஸ் மட்டும் மாறும். நீங்கள் வேணும்னா விளையாடுங்க, ஆனால் ஓவர் ஆடுப்பா. நம்ம ஆடுக்குன்னா காசு கட்டி தான் நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். சில நீங்கள் மோடு ஏற்றினா விளையாடாதீங்க, அதெல்லாம் ஓவர் பக்கு. அதெல்லாம் தப்பு. அதாவது என்னென்னா நமக்கு தான் ஃபோன் ஏதோ இதாகும். இது நம்ம அமுக்கினாலே அவ்வளோதான், எஸ்கேப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.